நான் செஞ்சிருக்கிற குற்றத்தெல்லாம் நற்றமாக கொள்ளுன்னா இது நிஜமான குற்றம். அதையே பகவான் நற்றமா கொண்டுடுறாரு. அப்ப பிருந்தாவனத்துல ஒரு இடத்துல குப்பை போட்டிருந்தா நமக்கு என்ன? இப்போ இந்த இடத்துல பெருமான் திருவடியை வைத்தது உண்மைதானே? அப்ப நடந்த சரித்திரம் நமக்கு ஞாபகத்திலே இருக்க வேண்டும். எப்படி ஒரு அடியவனுக்கு பக்தனுக்கு பெருமான் அனுகிரகிக்கிறான்னால் அந்த நம்பிக்கையில தான் நாமும் வாழ்வதற்கு இயலும். ஏன்னா நாம் ஏதோ பண்ணியிருக்கிற ஒண்ணுனால மோட்சம் கிடைக்க போடும்னா அது கிடைக்க போறது இல்லை. அதனாலதான் அது தவிர்த்து இப்போ இந்த சரித்திரத்திலேன்னு தெரிஞ்சுக்கிறது என்ன? தேவப்பெருமாள் எத்தனை லட்சம் பேர் காத்துட்டு இருக்கா. தேவாதிராஜன் நித்த சூரிகள் திருவாராதனம் பண்ணிருக்கிற பெருமாள், பிரம்மாவனுடைய ஹோமகுண்டத்திலேருந்து வெளியில வந்த பெருமாள், ஆரோ ஒத்தர் ஒரு நாள் சேவிக்கிறதுக்கு வரலையா, இதுக்காக தன்னை மறைத்து கொண்டு சோழசிம்மபுரத்துக்கு போய் சேவை சாய்ச்சிருக்காருனா இது என்ன எத்திரம் எத்திரம்? என்ன ஆச்சரியப்படுற மொழியோ. நேற்றுக்கு திரும்ப திரும்ப மாயம் மாயம் மாயம்னு பார்த்தோம். இது தேவப்பெருமாளுடைய மாயம், கண்ணனுடைய மாயம் நமக்கு தெரியாது, அது என்றோ இருக்கும் மாயம். ஆனா ஆச்சரியமான தேவாதிராஜனுடைய மாயம், வைகுண்டநாதனுடைய ஆச்சரியத்தை மாயன்னு பார்த்தோம். தேவப்பெருமானுடைய ஆச்சரியம் தான் புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையோ. அப்ப தேவப்பெருமாள் கருட சேவை சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமியோட சேர்த்து அவனுக்கு காட்சி கொடுக்கறதும் கண்டுகொண்டோம். வேதங்கள்ங்கிறதை கருடன் புள்ளரையன் கோன்னு சொல்லிட்டாள். வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையோங்கிறதை வர்த்துலமாக வட்ட வடிவத்தில் இருக்கிற சங்கத்தை சொல்லி, சங்கத்தின் நாதம்ங்கிறது ஓம்காரமான பிரணவத்தின் அர்த்தம் என்று நாம் கொள்ள வேண்டும். ஆனாலே வேதங்களை சொல்லி வேதங்களுக்கெல்லாம் ஆதாரமாய் வேதங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஓங்காரமான பிரணவத்தை சொல்லி அந்த பிரணவத்தின் ஒலி கேட்கலையானா வெறும் ஓம்னு சொல்ற சப்தத்தை பத்தி இங்க ஆண்டாள் சொல்லலை. அது இருக்கவே இருக்கு, பாஞ்சஜன்ய நாதத்திலே கேட்டுக்கலாம். ஆனா அந்த சொல்லும் சப்தத்துல அதுக்குனுடைய அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அந்த அர்த்தமும் காதலப்படலையா? அர்த்தம் என்னன்னு பார்க்கணுமே. என்னங்கிறத அடுத்து தெரிவிக்கிறார் பாசுரத்திலேயே. வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அதுதான் ஓம்ங்கிற பிரணவத்தில் இருக்கிற அர்த்தம். ஓம்ங்கிற பிரணவத்துல என்ன இருக்கு? அந்த அர்த்தம் பெய்முல நஞ்சுண்டு பூத்தனையை கொல்லச்சே எங்கேருந்து வந்தது? இப்போ அதே அர்த்தம் கள்ளச்சகடம் சகடாசுரனை ஒழிக்கும் போது எங்க வந்ததுன்னா, பூத்தனையை கொன்றதுங்கிறது ஆர் பூத்தனே, பூத்தனைக்கு 2 மார்புகள், அதிலிருந்து விஷப்பால் வந்தது. கண்ணன் விஷப்பாலை குடித்தார், பூத்தனையை ஒழிச்சுட்டார், ஊர்க்காரால ரட்சித்தார். இவ்வளவு மட்டும் கதையை ஞாபகம் வச்சுங்க. பூத்தனா சம்ஹாரத்துல கதை இவ்வளவுதான். பேய்ச்சி முலையுண்டான் எம்பெருமான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அப்ப கீழே ஒரு சரித்திரம் பார்த்துட்டோம். பூத்தனா சம்ஹாரம், பூத்தனே, 2 மார்புகள், விஷப்பால், குடிக்கிறதாரோ அவர்களுக்கு பிராணம் போடும், அதிலிருந்து காக்க வேண்டும். பூத்தனையை கொன்றான், எல்லாரையும் காத்துட்டான், தன்னையும் காத்து கொண்டான், எல்லாரையும் காத்து கொண்டான். அப்படிங்கிறது பூத்தனா சம்ஹாரம். அடுத்து கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம் தான் அசுரனா இருந்தா கூட சக்கடம்ங்கிற நல்ல வண்டி சக்கரமாட்டம் வேஷம், அதனாலதான் கள்ளச்சகடம் விட்டார். யசோதை கண்ணனை தொட்டில் விட்டுட்டு பசுமாடு கன்றுகளை பார்க்கணுங்கிறதுக்காக போனா, பக்கத்துல ரக்ஷகமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு வண்டி சக்கரத்தை வச்சுட்டு போனா. இந்த நாள்லாம் ரக்ஷகமா இருக்கணும்னு ஏதோ வச்சுட்டு போவா போல் இருக்கு. அதில் மந்திரித்தோ இல்லை அதில் ஏதான நல்லத்தை சொல்லிட்டோ இது காப்பாத்துக்கா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் இல்லை குழந்தை விளையாட்டு சமானம் வச்சுக்கிட்டோங்கிறதுக்காக வச்சுட்டு போகலாம். ஏதோ பக்கத்தில் ஒரு வண்டி சக்கரத்தை வச்சுட்டு போனா அந்த சக்கரை நல்லத்துக்கு ரக்ஷகத்துக்குன்னு இருக்கிறச்சே அதில் போய் ஆவேசிச்சுட்டான். இந்த சக்கடாசுரன் சக்கடத்தில் ஆவேசித்தபடியால் நல்லத்துக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற சக்கடை இப்ப தீயதுக்கு வந்துருத்தோ இல்லையோ, அதனாலதான் கள்ளச்சகடம்னு தெரிவிக்கிறாள் ஆண்டாள். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, அதை அழிந்து போகும்படிக்கு தன் திருவடிகளாலே உதைத்து சகடாசுரனை முடித்தவன். அப்ப பேய்முலை நஞ்சுண்டான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சினான் என்று 2 சரித்திரம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ. இதற்கும் கீழே நாம பார்த்த வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையோ ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய சப்தம் அதனுடைய அர்த்தமும் காதலப்படலையா அப்படிங்கிறதுக்கும், புள்ளரையன் கோவிலின் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையோ புள்ளரையன் கோனா கருடனுடைய கோவில்னு சொன்னதுக்கும் ஏது தொடர்பு? அதற்கும் இதற்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இதுல முதல்ல சொன்னது வேதமே கருடன் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த சம்பந்தம் பார்த்துட்டோம், வேதம் கருடன். அப்ப அந்த வேதத்துக்கெல்லாம் மூலம் வேதத்துக்கெல்லாம் ஆதாரம் ஓம்ங்கிற பிரணவம். அதை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறோம். ஹரிஹி ஓம் அப்படின்னு சொல்லித்தான் வேதாத்தியனமே பாராயணமே ஆரம்பிப்பார்கள். முடிக்கிறச்சே ஹரிஹி ஓம் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறார்கள். ஓர் ஸ்வரத்திலே உபக்கிரமம், மற்றொரு ஸ்வரத்திலே உபசம்ஹாரம். தொடங்கும் போது ஒரு ஸ்வரம், முடிக்கும் போது ஒரு ஸ்வரம். இந்த வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதனால் ஆதி திருப்பல்லாண்டு இன்னும் மனோளவனிகள் சாதிக்கிறார். எப்படி வேத பாராயணம் ஆரம்பிக்கிறச்சே ஹரிஹி ஓம் சொல்றோமோ, அப்ப 4000 திவ்ய பிரபந்தமும் வேதமோ இல்லையோ, அதை ஆரம்பிக்கச்சே திருப்பல்லாண்டு சொல்றோம். அப்ப ஓங்காரத்துக்கு சமம் தான் திருப்பல்லாண்டு. முன்னாடியும் திருப்பல்லாண்டு தான், பின்னாடியும் திருப்பல்லாண்டு தான். அது முதல்ல பிறந்த பிரபந்தமே இல்லை. முதல்ல பிறந்தது முதல் திருவந்தாதி, 7வது ஆழ்வார் பெரியாழ்வார். ஆனா அவர் பாடின திருப்பல்லாண்ட முன்னாடி வச்சுருக்கமேன்னா
அப்போ வேதமத்தனி ஓங்காரத்தை ஆதாரமா கொண்டதுன்னா 4000 திருப்பல்லாண்டு ஆதாரமா கொண்டதுன்னு சொல்லக்கூடாதா? அதனுடைய ஸ்தானத்துல தான் இது இருக்கு. அதனால தானே முன்னும் பின்னும் அதை ஓத வேண்டும்னு வைத்திருக்கிறார்கள். அப்ப 2 சம்பந்தம் பார்த்துட்டோம். வேதமேதான் கருடன், அந்த வேதத்தினுடைய தேறிய பொருள் வேதம் ஆதாரமாக கொண்டிருக்கிறது ஓம், அதுதான் பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி போன்றது. அந்த ஒலியிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? பூத்தனா சம்ஹாரத்திலிருந்து வியாக்கியாதா சுவாபதேசத்தில் அழகா தெரிவிக்கிறார். பூத்தனைங்கிறவள் தான் மூல பிரகிருதி. மூல பிரகிருதிக்கு 2 உண்டு. பூத்தனைக்கு 2 மார்பகங்கள் இருந்து சொல்லியோ அதை போல மூல பிரகிருதிக்கு அகங்கார மமக்காரம்ங்கிற 2 பெரிய நெஞ்சகங்கள். அதிலிருந்து விஷப்பால் வருகிறது. அகங்கார மமக்காரத்தினால தான் நமக்கு சம்சாரமே. அதுதான் பெரிய விஷம். அகங்கார மமக்காரத்தினால எத்தனை குற்றங்களோ அதை அனுபவிக்கிறோம். அது விஷம். சம்சாரத்தை பகவான் ஒழிக்கிறார். அப்படின்னா அந்த விஷப்பாலை உண்டுட்டார்னு அர்த்தம். சம்சாரத்தை ஒழிச்சுட்டார். ஒழிச்சுட்டதுனால ஆர் ரட்சிக்கப்பட்டார்கள்? சம்சாரிகள் அகங்கார மமக்காரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பகவானிடத்தில் சேர்ந்தார்கள். அப்ப அகங்கார மமக்காரங்களை பகவான் ஒழிக்கிறான் அப்படிங்கிறது பூத்தனா சம்ஹாரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிற சரித்திரம். கண்ணன் அழகா தெரிவித்தார். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. அர்ஜுனா, இது 3வது அத்தியாயத்துல ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். நானே கர்த்தா நானே கர்த்தான்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். கர்த்தா அகம் இது மன்யதே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். இவர் கர்த்தாவே இல்லை. ஏன் இவர் கர்த்தா இல்லைன்னு? இவர் சுதந்திர கர்த்தா இல்லையே. ஒரு செயலை நான் செய்யணும்னா 5 பேர் அதுக்கு கூட்டு சேர வேண்டும். ஜீவாத்மா, சரீரம், புலன்கள், பிராணவாயு, பகவான். இந்த 5 பேர் சேர்ந்தா தான் ஒரு காரியமே நடக்கும். அப்படி இருக்கிறச்சே இவர் நானே செய்றேன்னா ஆத்மா தான் கர்த்தா, கர்த்தா சாஸ்திர அர்த்தவத்வான்னு இருக்கிறபடியாலே. ஆனால் இவன் தானே கர்த்தா, சுதந்திர கர்த்தான்னு நினைச்சுக்கிறான். ஏன் இப்படி நினைச்சுக்கிறான்னா அகங்கார விமூடாத்மா, அகங்காரத்தாலே மூடப்பட்ட ஜீவாத்மா. ஆத்மாவுக்கு ஞானம் பிரகாசமா இருக்கணும். ஆனா அது அகங்காரத்தால மூடப்படுகிறதா. புரியறதுக்காக சொல்றேன். சூரியன் இப்ப நன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறாரு இல்லையோ. நம்ம 7 மணிக்கு இங்கே உட்காரச்சே இதை போல இல்லை. இதே காலத்தால் 4 மணிக்கு வந்திருக்கிறச்சே கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்க மாட்டார். அப்போது ஒருவேளை சூரியன் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே ராத்திரி வேளையில் ஒளி குறைஞ்சி போயிடுமா? 6 மணி ஆனால் அவருக்கு ஒளி கூடுமா? 7 மணி ஆனால் இன்னும் நிறையா ஒளி கூடுமா? உச்சி வெயிலில் நிறையா ஒளியோடு இருப்பாரா? சாயங்காலம் ஆக ஒளி குறைஞ்சி போடுவாரா? சித்திரை மாதம்னா சீக்கிரமே அவருக்கு ஒளி வந்துடுமா? இல்லை ஐப்பசி கார்த்திகை மாதம் வந்தால் நாழி கழித்து ஒளி வருமா? சூரிய மண்டலத்துக்கு போனாலே இந்த வேறுபாடுகள் இருக்குமான்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அவராத்தான் 24 மணி நேரம் இருப்பார். அவராத்தான் 12 மாதங்களும் இருப்பார். அவர் தங்கிட்ட இருக்கிற ஒளி மாறுறதே இல்லை. அப்போ எது இந்த ஒளி மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்னா கலங்கார்த்தால பனி சூரியனே தெரியல. அடுத்த வார்த்தையில தானே சொல்கிறோம். மேகக்கூட்டங்கள் மறைச்சு கொடுத்து சூரியன் தெரியல. அப்போ ஏதோ ஒன்று இந்த லோகத்தில் இருக்கிறது சூரியனை மறைக்கிறது. அது விலகத்தான் சூரியனுடைய பிரகாசம் நமக்கு கிட்டுகிறது. ஆத்மா சூரியனை போலே அவருக்கு எப்போதும் தன் ஞானம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆத்மாவுக்கே ஞானம் இல்லைன்னு சொல்லவே இயலாது. ஆத்மா ஞானஸ்வரூபந்தான். ஆனால் அந்த ஆத்மாவுடைய ஞானம் வெளியில பிரசரிக்கணும் இல்லையோ, அது போக மாட்டாமல் அகங்காரம்ங்கிற பெரிய மேகக்கூட்டம் மறைக்கிறது, பனிக்கூட்டம் மறைக்கிறது. அகங்கார விமூடாத்மா, அகங்காரம்ங்கிற பனிக்கூட்டம் மறைச்சுட்டதுனாலே ஆத்மா ஞானத்தை இழந்தா போலே இழந்துட மாட்டார். ஏன்னா ஆத்மா ஞானத்தை இழக்கிறார்னா என்ன ஆபத்து தெரியுமா? ஆத்மா யார்? ஆத்மா எதால செய்யப்பட்டிருக்கிறவர்? ஞானத்தால செய்யப்பட்டிருக்கிறவர். ஞானமயன் ஜீவாத்மான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ? விஞ்ஞானமயன், ஞானமயன். அப்ப ஞானமே ஆக்கப்பட்டது ஆத்மா. இந்த மோதிரம் எதால பண்ணப்பட்டிருக்கு? தங்கத்தாலே. சங்கிலி எதால பண்ணப்பட்டிருக்கு? தங்கத்தாலே. வேட்டி எதால பண்ணப்பட்டிருக்கு? நூலாலே. ஆத்மா எதால பண்ணப்பட்டிருக்கார்? ஞானத்தாலே. ஞானமயன் ஆனந்தமயன்னா அப்ப இப்படி வச்சு பாருங்க. ஆத்மாவுக்கு ஞானம் இழந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர் எதால பண்ணப்பட்டிருக்காரோ அதுவே படுத்துன்னு அர்த்தம். அதுவே படுத்துன்னா ஆத்மாவே படுத்துன்னு அர்த்தம். அப்ப ஸ்வரூப நாசம் ஏற்படும் இல்லையோ? ஆகாதே. ஆத்மா என்றுமே அழியாதவர் இல்லையோ? அதனால என்றும் அவருக்கு தர்மி ஞானம் போகாது. தர்மியாக ஞானமாகவே தான் அவர் இருப்பார். ஆனா அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கும் இல்லையோ, அது மறைக்கப்படுகிறது. அது இல்லாமல் ஆக்கப்படவே முடியாது. ஒரு மாணிக்கத்தை கொண்டு போய் சேத்துல போட்டுனா மாணிக்கத்தோட ஒளியேவா படுத்து? இல்லை, சேறு மூடின்னு இருக்கு. சேத்தை களைஞ்சி விட்டுட்டீங்கன்னா தானே மாணிக்கத்தினுடைய ஒளி வராதா? இந்த கண்ணன் தெரிவித்தார். தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பராம். எப்படி ஒளி மூட்டம் பனிமூட்டம் விலகினால் சூரியனுடைய ஒளி தெரிகிறதோ அர்ஜுனா, அதே போல இந்த ஜீவாத்மாக்களுக்கு அகங்காரம்ங்கிற மூட்டம் விலகி படுத்தினால் தான் ஆறுங்கிறது தெற்றன விளங்கி போகும். அப்படி இல்லாமல் இவன் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கா? அகங்கார விமூடாத்மா, அகங்காரத்தாலே ஆத்மா மூடப்பட்டவனாய்
கர்த்தா அகமிதி மன்யதே, நான் தான் கர்த்தான்னு நினைத்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல சொல்லியிருக்கிற ஒரு அர்த்தம் இப்ப நாம பார்க்க போற பூத்தனா சம்ஹாரம் அதோட சேர்ந்து இருக்கிற ஓங்காரம், இந்த மூணுக்கும் தான் இப்ப தொடர்பு. அதை மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்கோ. மூல பிரகிருத்தின்னு பார்த்தோம். கண்ணன் என்ன சொல்றார்? பிரகிருத்தே கிரியமானானி குணைக்கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா. ஒருத்தனும் ஒரு வியாபரிக்கிறானோ இல்லையோ, சிங்கம் கர்ஜிக்கிறது, மயில் அகவுகிறது, குயில் கூவுகிறது, மனிதன் பேசுகிறான், நாய் குறைக்கிறது, நான் ஓடுகிறேன், நான் நிற்கிறேன், நான் உயரமானவன், நான் அறிஞன், நான் அறிவிலி, நான் பணக்காரன், நான் ஏழை, இது இத்தனை இருக்கொல்லையோ, எல்லாமே தப்பு அர்ஜுனா. இவ்வளவு நேரம் நீ என்ன சொன்னியோ இது இத்தனையும் தவறான புத்தியாலே ஏற்பட்டிருக்கிறது. இது இல்லை. ஏன்னு அர்ஜுனன் கேட்டான். ஸ்தூலோகம், கிருஷோகம், தேவோகம், மனுஷ்யோகம் என்று நீ பிரமித்து விடுகிறாய். நான் ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இருக்கேன், சிங்க உடல், இன்னொரு உடல் மனித உடல். உடனே நான் நினைச்சுக்கிறேன், நான் கர்ஜிக்கிறேன், நான் அகவுகிறேன், நான் பேசுகிறேன். இல்லை, சிங்கத்தின் உடலானபடியாலே கர்ஜிக்கிறது, மானின் உடலானபடியாலே கத்துகிறது, அது ஒரு நாயின் உடலானபடியாலே குறைக்கிறது. நான்கிற ஜீவாத்மா குறைக்கவா போறது? இப்போ சேர்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கே எவ்வளவு பைத்தியமா பேசிட்டு இருக்கோம்னு புரிஞ்சிடும். நான் கர்ஜிக்கிறேன்னா ஜீவாத்மா கர்ஜிக்கும், ஜீவாத்மா குறைக்கும்னு சொன்னா நமக்கு தப்பு, நமக்கே புரியுது. ஆனா நான் பேசுகிறேன்னு சொன்னா மட்டும் சரியா தானே சொல்லிட்டு இருக்காருங்கிறது, அதுவும் தப்பு. எப்படி நான் கர்ஜிக்கிறேன்னு சொல்றது தப்போ, நான் பேசுகிறேன்னு சொல்றதும் தப்பு. எப்படி நான் இப்படி நான் தேவன் அப்படின்னு சொன்னேன், என்ன சாமி நீர் தேவன், நான் மனுஷன்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா ஆத்மா மனுஷனும் அல்ல, ஆத்மா தேவனும் அல்ல. மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார், தேவ சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ள ரொம்ப ஒன்றி போயிட்டாரோ இல்லையோ, அதனால என்ன நடக்கிறது? இப்போ சரீரத்தினிடத்திலே விட்டு பிரியாமல் 3 குணங்கள் இருக்கும், சத்தம், ரஜஸ், தமசு. இந்த சரீரம் எங்கேருந்து வந்தது? பிரகிருத்தே கிரியமானானி குணைக்கர்மாணி சர்வசா. பிரகிருதி தான் இந்த சரீரம். பிரகிருதிங்கிறது மூல பிரகிருதி. மூல பிரகிருதி மாறுதலுக்கு உட்பட்டே பிராகிருத சரீரமாயிடும். பிரகிருத்தியிலேருந்து பஞ்சபூதங்கள் உருவாகும், பஞ்சபூதங்கள் சேர்த்து தான் இந்த சரீரம். அப்ப பிரகிருதிக்கு இருக்கிற சுபாவம்லாம் இந்த சரீரத்தில் இருக்கும். எங்கேயோ ஆழ்வார் பாடினாரு, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ்னு கடைசியில சொன்னாரோ இல்லையோ, அவ்வளவு பெரிசா இருக்கிற மூல பிரகிருதி கவலைப்படாம நம்மகிட்டே இருக்கு, எங்கேயும் தேடிண்டே போக வேண்டாம், இந்த பக்கத்துல நம்ம இடத்திலேயே தான் இருக்கிறது. அந்த பிரகிருதியோட கூடவே விட்டு பிரியாமல் முக்குணங்கள் இருக்கும், சத்தம், ரஜஸ், தமசுங்கிற 3 குணம். குணை கர்மாணி சர்வசா. அந்த குணங்களுடைய ஏற்ற தாழ்வினால்தான் இந்த ஆத்மா எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தகுந்தாப்புல எதேதோ வியாபரிக்கிறார். ஒரு சிங்கம் போய் மானை அடிச்சு பிடுங்கி சாப்பிடுறதுன்னு வச்சுங்கோ, அது ரஜோகுணத்தின் காரியம். அந்த குணம் ஆத்மாவுடைய குணம் அல்ல, அது சிங்க உடலோட விட்டு பிரியாமல் இருக்கிற குணம். ஏன்னா இந்த உடல் பிரகிருத்திலேன்னு வந்தது, பிரகிருத்தியை விட்டு சத்தம், ரஜஸ், தமசு பிரியாது, அதோட சேர்த்தே தான் பண்ணி வச்சிருக்கா. ஒரு மண்ணை பச்சை வர்ணத்தை கலந்துட்டு பானையை பண்ணும், பானை சிவப்பா இருக்குமா? மண்ணுல பச்சையை கலந்தாச்சுன்னா பானை கண்டிப்பா பச்சையா தான் இருந்தாகணும். இப்ப மண்ணை போல மூல பிரகிருதி, அந்த மண்ணுல சத்தம், ரஜஸ், தமச கலந்தாச்சு, அந்த மூல பிரகிருதி ஆகிற மண்ணில இருந்து தான் சரீரம் படைக்கப்படுறது. அப்ப அந்த சரீரத்துல சத்தம், ரஜஸ், தமஸ் இருக்குமா இருக்காதா? அங்க இருக்கிற காரணத்திலிருந்து தானே காரியத்துல வரும். அப்ப நம்ம சரீரத்தோட சத்தம், ரஜஸ், தமஸ் இருக்கு, சரீரத்துக்குள்ளதான் ஆத்மா கட்டுப்பட்டு இருக்கிறார். இது எவ்வளவு தூரம் அவரை தாக்கிருக்கு, மூடின்னு இருக்குன்னா, எனக்கே சத்தகுணம், எனக்கே ரஜோகுணம், எனக்கே தமோகுணம் நினைச்சுக்கிறார். இவருங்கிறவருக்கு சத்தமும் கிடையாது, ரஜஸும் கிடையாது, தமசும் கிடையாது. இதுக்குத்தான் சத்த, ரஜஸ், தமசு. அந்த பொருளுக்குள்ள இவரை கொண்டு போய் வச்சுட்டா அப்ப இவர் அதுவாகவே நினைச்சு விடுறார். அதனால சத்தகுண, ரஜோகுண, தமோகுணத்தாலே தான் ஒன்னொன்னு செய்கிறாரே தவிர தான்கிறவருக்கு இந்த 3 தாக்குதலே கிடையாது. அர்ஜுனா எவ்வளவு பைத்தியமா நினைச்சிட்டு இருக்கான் பார். பிரகிருத்தே கிரியமானானி, பிரகிருத்தினால நடக்கிறது அப்படின்னா சரீரத்தாலேன்னு அர்த்தம். எடுத்துக்கொண்ட சரீரத்தாலே செய்கிறான். குணைக்கர்மாணி சர்வசா. அந்தந்த குணத்தின் ஏற்றம் இருக்கிறச்சு அந்தந்த செயலை புரிய போறான். ரஜோகுணம் அதிகமா இருக்குன்னா ஓடி ஆடி சம்பாதிக்கிறான், நிறைய ஆசைப்படுறான். தமோகுணம் அதிகமா போச்சுன்னா தூங்கி போடுறான். சத்தகுணம் அதிகமா போச்சுன்னா கோவிலுக்கு வரான். ஏதோ ஒன்று செய்யறான்னு வச்சுப்போம். அப்ப சத்தம், ரஜஸ், தமசுக்களுக்குள்ளே குணைக்கர்மாணி, அந்தந்த குணம் இழுத்த வடைக்கு போய்த்தான் தான் நடக்கிறான். ஆனா இவர் என்ன தெரியுமோ நினைச்சு விடுறார், நானே சிரிக்கிறேன், நானே கோவிலுக்கு போறேன், நானே உபன்யாசத்துக்கு போறேன், நானே கச்சேரி பண்றேன், எல்லாமே இல்லை அர்ஜுனா. கோவிலுக்கு நானே போறேன்னு சொல்றதும் இல்லை, எப்படி நான் கர்ஜிக்கிறேன்னு சொல்றது தப்போ, அதை போ நான் கோவிலுக்கு நான் எங்க போறேன், சரீரம்னா போயிட்டு இருக்கு. இப்போ அப்போ சரீரமே நான் இப்படின்னு நினைச்சுக்கிறதா அகங்காரம். அகங்காரம்னால் அனகமான சரீரத்தை அகம் என்று நினைத்தால் அது அகங்காரம். ஆனா
அனாத்மனி ஆத்ம புத்தியா அஸ்வே ஸ்வமிதியா மதி. சம்சாரம்ங்கிற விருட்சத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷ விதைகள் உள்ளன. ஒன்று அகங்காரம், மற்றொன்று மமகாரம். அனாத்மனி ஆத்ம புத்தி, ஆத்மாவில்லாத சரீரத்திலே ஆத்ம புத்தி. நான் ஆத்மாவே இல்லை, இது சரீரம் வேற ஆத்மா வேற, ஆனா அது ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டால் என்ன சொல்றேன்? நான் காலை கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு திருப்பா உபன்யாசத்துக்காக 7 மணிக்கு வந்தேன், அமர்ந்தேன், கேட்டேன், சந்தோஷித்தேன், 8:30 ஆயிற்று, போனேன், வேலைக்கு போனேன், சம்பாதித்தேன், மாலை வந்தேன், மொத்தமே தப்புன்னுட்டார் கண்ணன். நீ இப்ப சொன்னது எல்லாமே பொய் அர்ஜுனா, இதெல்லாம் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கே. ஏன்னா நீ வரவும் இல்லை, நீ உட்காரவும் இல்லை, நீ சிரிக்கவும் இல்லை, நீ கேட்கவும் இல்லை, எல்லாம் சரீரம் பண்ணித்து. அப்ப நான் ஆறுன்னா அந்த சரீரம் நீ இல்லை. அதை புரிஞ்சு கொண்டுட்டாலே நல்ல காரியத்தில் ஈடுபட்டுடுவோம். ஆனா சரீரம்னே புரிஞ்சுனுட்டோம் இல்லையோ. ஏன்னால் பிரகிருதி அவ்வளவு வலியது. பிரகிருதி தான் பஞ்சபூதங்களாகி சரீரமாயிருக்கும் இல்லையோ. இதுவே நான், இதுவே நான் என்று பிரமிக்கிறோமே, அது அகங்காரம். அந்த அகங்காரம் ஆத்மாவை மூடினுடுறது. அகங்கார விமூடாத்மா. அப்ப ஆத்மா தானே செய்யறதா நினைச்சுக்கிறார். இவர் தான் செய்யல, எடுத்துட்டு இருக்கிற சரீரத்தினால தான் செய்கிறார். ஆனா அந்த சரீரம் எவ்வளவு தூரம் தாக்கி எடுத்துன்னா அதுவாகவே தன்னை பிரமிச்சுண்டு, நான் சிங்கம், மான வெட்டினேன், நான் அர்ஜுனன், தர்மபுத்திரன் நான் அர்ஜுனன், பீஷ்மரை கொன்றேன். கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்கிறதே அதுதான். பீஷ்மர் கொல்லப்படவும் முடியாது அர்ஜுனா, நீ கொல்லவும் முடியாது. ந ஹன்னதே ஹன்யமானே சரீரே ந ஹந்தி. யாரொருத்தன் கொல்லப்படவும் முடியாது, யாரொருத்தன் கொல்லவும் முடியாது. ஆத்மாவை கொல்ல முடிஞ்சானா நீ கொல்றதுக்கு? ஆத்மா கொல்லப்படுறதுக்கு தகுதி படைத்ததா இருந்தா கொல்லப்படுறதுக்கு ஆத்மாவோ நித்தியம். அப்ப எடுத்துண்ட சரீரத்துக்கு தகுந்தா போலேதான் நீ வியாபரிக்கிறாய். அந்த எண்ணத்தை தொலைக்க வேண்டும். அர்ஜுனன் கேட்டான், கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா நாங்க ஒத்தொத்தருமே அப்படின்னா இனிமே பேசணும்னா ஒரு சுவாமியை கூப்பிடுறோம். ராமசுவாமி இங்காருன்னு இருந்தார், இங்க வாரும்னு சொன்னோம், அவர் வரவே இல்லை. எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன அவமரியாதைப்படுத்துறீர்? உமா அப்போலேருந்து 1/2 மணி நேரமா கூண்டிருக்கேன், வரவே இல்லையன்னா. என்ன நீர் கூப்பிடவே முடியாது சுவாமி, நான் ஆத்மா வச்சே, என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்கன்னா அப்பதான் நமக்கும் வரும். இவருக்கு கீதை சொன்னதே தப்பா போச்சு. என்ன நாம பாட்டுக்கு ஏதோ நித்தியப்படி போயிட்டு வந்திருக்கோம் கூப்பிடுறோம்னா இந்த நிலைமை காயிடும். அப்ப நான் கூப்பிடுறேன்னு சொல்லி இத்தனை நாளி அடிப்படையில சொன்னேன்னு இல்லையோ, அதுவே தப்பாச்சே. அந்த சுவாமி திரும்ப என்ன சொல்லுவார்? நீர் 1/2 மணி நேரமா என்ன கூப்பிடவே இல்லைன்னு வரும். அவரை நான் கேட்கறச்சே திரும்ப இந்த கேள்வி வரும். இப்போ நான் 1/2 மணி நேரமா கூப்பிட்டு இருந்தேன், என்ன நான் எப்படி 1/2 மணி நேரமா திரும்பாமல இருக்கலையோ, நீர் 1/2 மணி நேரமா கூப்பிடவே இல்லை. ஏன்னா நீருங்கிறது ஆத்மா, கூப்பிட்டது சரீரம். ஏன் நீர் கூப்பிட்டேன்னு சொல்லியிருப்போம். அப்ப நான் கூப்பிட்டதுங்கிறதும் இல்லை, அவர் திரும்பி பார்க்கலைங்கிறதும் இல்லை. அதை தெரிஞ்சுக்காம நான் கர்த்தா நான் கர்த்தா நினைக்கிற இல்லையோ, அதுதான் அகங்காரம். இந்த அகங்காரத்தை போல மமகாரம். எப்ப இந்த உடலே நான் நினைச்சுட்டேனோ அப்ப சிங்க உடல் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு பிடித்தம் மான். மனித உடல் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு பிடித்தம் சக்கர பொங்கல். இன்னொன்னு இதோ ஒரு கருடன் உடல் எடுத்துட்டு இருக்கேன், பறவை உடல் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு பிடித்தம் பாம்பு. அப்ப இதெல்லாம் என்னுடையதுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறேனோ இல்லையோ, எடுத்துட்ட உடலுக்கு தகுந்தாப்புல பற்றுதல் வைத்து என்னுடையதுங்கிறது மமகாரம். இது ரெண்டும் ரொம்ப சேர்ந்து இருக்கிறது. இப்போ இது ரெண்டு எதனால ஏற்பட்டது? இந்த சரீரத்தாலே. பிரகிருத்தே கிரியமானானி குணைக்கர்மாணி சர்வசா. சத்தம் ரஜஸ் தமஸ் தூண்டுகிறபடியால இவன் வியாபரிக்கிறான். அதனாலதான் செயல்களில் ஈடுபடுறான். இல்லைன்னா இந்த ஜீவாத்மா செயல்ல ஈடுபட வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆத்மா சத்தம் ரஜஸ் தமசு குணம் இருக்கிறவர் இல்லை. அது இருக்கிறது இவருக்கு தானே, சரீரத்துக்கு தான் அது இருக்கிறது. இப்போ இந்த கையில தொலைபேசி வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அதுலதான் எல்லாமே போட்டு வச்சுருப்பா. ஆனா அது வேலை செய்யணும்னா அதுக்குள்ள ஒரு சில்லு போடணும். அது உள்ள போனா தான் அது வேலை செய்யும். அதை வெளியில் எடுத்துட்டா அது வேலை செய்யாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம்னா இதுதான் வேலை செய்யறதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். இது ஒண்ணுமே பண்ணாது. இதுக்கு உள்ள அந்த சின்னதா போட்டிருக்காளே அதுதான் அத்தனை வேலையும் பண்ணி ஆகணும். அத்தை எடுத்துட்டா வேற ஒண்ணுமே லாபம் இல்லை. ஆனா நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது இதுவே அது, அதுவே இது, ரெண்டு சேர்ந்து இருக்கிறாப்பதான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ இதுவே இது, இதுவே இதுன்னு. இது ரெண்டும் ஒன்றே அல்ல. அது வேறு, இது வேறு. அந்த அகங்காரத்தை தான் நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரி தப்பா தெரிஞ்சுட்டோமே. அப்ப மூல பிரகிருதி தாய், அவளுக்கு இருக்கிற 2 மார்புகள் எது? அகங்காரமும் மமகாரம். மமகாரம்ங்கிறதா எல்லாத்தையும் என்னுடையதுன்னு நினைத்து கொள்ளுதல். அகங்காரம் நான் அல்லாததை நான் நினைத்து கொள்ளுதல். மமகாரம் என்னுடையதல்லாததை என்னுடையதுன்னு நினைத்து கொள்ளுதல். இது அகங்காரமும் மமகாரம். இதனால ஏது கிட்டும்னா சம்சாரம் தான், அனாதி காலமான சம்சாரம். இப்ப என்ன ஆறுது பாருங்க. இந்த அகங்காரத்தினால நான் சிங்கம், நான் புலி, நான் தேவன், மனுஷன் நினைச்சேன்னா அப்ப தேவனுக்கு தகுந்ததை பண்றதுக்கு மனுஷனுக்கு தகுந்ததுக்கு பண்றதுக்கு ஆரம்பிப்பேனா? ஆரம்பிக்கச்சே என்னுடையதுங்கிற பற்றுதலோ நீ பண்ணுவேனா? அப்ப பண்றதுல ஒன்னொன்னுத்திலையும் பாப புண்ணியத்தை சம்பாதிப்பேனா? அதன் பலமாக பிறந்துட்டே இருப்பேன். அதனால இந்த அகங்கார மமகாரத்தின் அடியாகத்தான் நாம் ஓரொரு செயல்களையும் ஈடுபட்டு மறுபடியும் பிறக்கிறோம். அந்த சம்சாரத்தை தான் கண்ணன் இப்ப வேஷம்னு சொல்லிட்டார். பேய்மூல நஞ்சுண்டு கள்ளச்சகடம்னா பேய்
பிரகிருதி மூல பிரகிருதி, பேய்முலை அகங்காரம் மமகாரம் நஞ்சு, அதனால நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிற சம்சாரம். பேய்முல நஞ்சுண்டு அந்த சம்சாரம், அதன் துக்கம், அந்த விஷத்தை பகவான் உண்டுகிறான். நம்மை அதிலிருந்து விடுதலை ஏற்படுத்தி விடுகிறான். பாபைர் அநாதி நிதனை, ஆசிரிமா கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். பாபைஹி அநாதிபவ சம்பவ வாசனோத்தை துக்கேஷு யக்கலு மிமங்ஷதி ஹந்த ஜந்து. ஹந்த ஹந்த, இந்த ஜந்துக்கள் அந்தோ பரிதாபம், எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். பாபைர் அநாதி பவசம்பவ வாசனோத்தை, இது வரிச ஒரு கட்டம் போட்டு காட்டினார் அந்த சுவாமி வேதாந்த தேசிகன் தன் கிரந்தத்திலே. நாம எதனால இங்க வரோங்கிறதை ரொம்ப இந்த தர்க்க ரீதியான அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் கேட்கிற பாருங்கோ, அதை போல தன் கிரந்தத்தில் எழுதி வைத்தார். நமக்கு ரொம்ப நாளா அவித்யை இருக்கும். அவித்யினாலே கர்ம, கர்மத்தாலே ஜன்ம, ஜன்மத்தாலே வாசனை, வாசனையோடே ருச்சி, ருச்சியாலே பிரகிருதி சம்பந்தம், மறுபடியும் ஜென்மா. இதுதான் ஒரு சுழற்சி. இதில் ஆரம்ப புள்ளி எங்கேருந்து கேட்காதீங்கோ, முடிவு புள்ளி எங்கேருந்து கேட்காதீங்கன்னு விட்டார். இது பீஜாங்குர நியாயத்தை போல, அதாவது இது விதை முன்னாடியா செடி முன்னாடியான்னு கேட்டால் எது முன்னாடி நமக்கு சொல்ல தெரியும். அதை போல இது துக்கச் சுழலை சுற்றி சுற்றி வரும். அவித்யா, அவித்யாங்கிறது அறிவின்மை, எதோ தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம், ஞானமே இல்லையே, அது அவித்யா. ஞானம் ஒழுங்கா இல்லாட்டா அதுக்கு தகுந்தா போல தானே கர்மம் இருக்கும். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும்னார் திருவிருத்த முதல் பாசுரத்தில் நம்மாழ்வார். அப்ப ஞானம் அவித்யை, அவித்யினாலே கர்மா, கர்மாவை பண்ண 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 வாசனைங்கிற பதிவுகள் நம்ம இடத்துல ஏற்படும். இப்ப நாம் ஆரம்பிக்கிறோம், இந்த ஜென்மத்தை தொடங்குறோம்னா இது நல்ல காரியம் பண்ணுவோமா தீய காரியம் பண்ணுவோமா? உபனிஷத்து சொல்றது, பழைய வாசனை உன்னிடத்துல பாப வாசனையா இருந்தா பாவத்தில் ஈடுபடுவே, பழைய வாசனை புண்ணிய வாசனையா இருந்தா புண்ணியத்தில் ஈடுபட்டுடுவாய். புண்ணிய புண்ணியகாரி பவதி, பாப பாபகாரி. பாபமே பண்ணிட்டு இருந்தவன் பாபத்திலே எழுவான், புண்ணியமே பண்ணிட்டு இருந்தவன் புண்ணியத்தில் எழுகிறான். அது வாசனை. வாசனைங்கிறது பதிவுகள். ஒரு ஜென்மா முடிஞ்சு மறு ஜென்மா ஆரம்பிக்கிறது. உங்க குழந்தை பிறக்கிறச்சே அது என்ன நானும் படிச்சு எழுத்தெல்லாம் வந்துவிட்டான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா பிறந்த உடனே பாலுக்கு அழணும் தெரியுறதா இல்லையா? அது மட்டும் எப்படி சொன்ன தெரியுது? யாரும் ஒன்றும் இப்போ வேதம் படினா படிக்க மாட்டேங்கிறது, திவ்யபிரபந்தம் படினா படிக்க மாட்டேங்கிறது. ஆனால் பாலுக்கு அழுனா மட்டும் அழறது, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறதுக்கு மட்டும் தெரியறது, புரண்டு படுக்கணும், நடக்க முயற்சிக்கணும்னு தெரியறது. இதெல்லாம் மட்டும் எப்படி அந்த குழந்தைக்கு தெரியுது? வாசனை. அனாதி காலமாக இதையே பண்ணிட்டு வந்திருக்கானோ இல்லையோ, அந்த வாசனை ஒரு பைத்தியமாக இருந்தால் கூட அதுக்கு சாப்பிடணும்னு தெரியறது, பசிக்கிறது, அதுக்கு தூங்கணும்னு தெரியறது, தூங்க போகிறது, அதுக்குன்னு இருக்கிற காம உணர்ச்சிகள் இருக்கத்தான் இருக்குது. இது மட்டும் எங்கேருந்து வந்ததுன்னா அது ஆத்மாவிடத்துல பதிஞ்சுன்னு இருக்கும். அதுல வரைஞ்சி வச்சுட்டா மாதிரி ஒரு காலடி சவடு விட்டுட்டு போறான்னு சொல்றோம் இல்லையோ, அதை போல இந்த ஆத்மாவினிடத்துல இருக்கிற பதிவுகள் தான் வாசனைகள். அந்த வாசனையால ருச்சி ஏற்படும். இப்ப நான் பிறந்துட்டேன், என்னுடைய அனாதி கால வாசனை என்னை விடாம தாக்கும். அந்த வாசனைக்கு தகுந்து எனக்கு ஆசை ஏற்படும். என்னுடைய இது பாப வாசனையா இருந்தா பாபத்தில் ஆசை ஏற்படும், புண்ணிய வாசனையா இருந்தா புண்ணியத்தில் ஆசை ஏற்படும். அப்ப அவித்யா, அவித்யினாலே கர்மங்கள், தவறான சரியான செயல்கள், அந்த செயல்களால ஏற்படுகிற வாசனைகள், வாசனைகளால ஏற்பட்டிருக்கிற ருச்சி, அந்த ருச்சியாலே ஒரு விஷயத்தை அனுபவிக்கணுங்கிற பற்றுதல் எனக்கு வந்துடுத்துன்னு வச்சுங்கோ. அப்ப அதுக்கு வேண்டிய செயல்கள் ஈடுபட்டுடுவேனா? அதை அனுபவிக்கிறதுக்கு ஜன்மா பிறவி எடுத்துடுவேனா? அதனால திரும்ப திரும்ப பிரகிருதி சம்பந்தம், அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம். இந்த சுழற்சியில் பிரகிருதி சம்பந்தம் எப்ப இங்க வந்து பிறக்கிறோமோ மறுபடியும் அவித்யா, மறுபடியும் கர்மா, மறுபடியும் வாசனை, மறுபடியும் ருச்சி, மறுபடியும் பிறவி, மறுபடியும் அவித்யா. இதனாலதான் இது எங்க ஆரம்ப புள்ளி எங்க முடிவு புள்ளினே தெரியாது, அனாதியாக ஓடி வரும். இதிலிருந்து வெளியில வருவதற்கு என்ன வழி? அவர் அழகா தெரிவித்தார். அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்சித்தோன்முகத்வதா. அனுதாபாத்து, நிறைய தவறுகளை பண்ணிருக்கோன்னு சொன்னா முதல்ல அனுதாபப்படு. அவர் வெளியில வரத்துக்கு தேசிகன் வழி தெரிவிக்கிறார். அனுதாபாத், செய்த பாபங்களை இப்படி பண்ணுட்டமே, குற்றமழைச்சுட்டமேன்னு அனுதாபப்படு. தாபப்படுதல், அனுதாபப்படுதல், பண்ணப்புறம் தாபம். இந்த மாதிரி பண்ணிட்டோமே தப்புன்னு நினைக்கிற வருத்தப்படுறோமோ இல்லையோ, அனுதாபாத்து. அனுதாபப்பட்டுட்டாலாம் உனக்கு நன்றியெல்லாம் கிடைச்சிடாது. உபரமாத்து, அதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லுன்னார். ஏன்னா நம்ம நன்ன சிலதெல்லாம் வழி கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். ஒரு தரம் பண்ணிவிட்டு அனுதாபப்பட்டா போச்சு. அதானே இப்போ அவர் சொன்னார்னா, அப்படி பண்ணிட்டு அனுதாபப்படலாமா? உபரமாத்து, இனிமே அத்தை நான் செய்ய மாட்டேன்னு உபரமம் அடைந்து விட வேண்டும். அதோடல்ல, பண்ணத்தை கழிக்கணும் இல்லையோ, பிராயஷ்சித்தோன்முகத்வதா, பண்ணின தவறுகளுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ணுகிறேன்னு சங்கல்பித்து கொள்ள வேண்டும். அதை தேடணும். முதல்ல சாஸ்திர புஸ்தகத்தை தேடி இந்த பாபத்துக்கு இன்ன பிராயஷ்சித்தம்னு கண்டுபிடிச்சுக்கணும். நாம சொன்ன சுவாமி புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டா போரும் இல்லையோன்னு பண்ணணும்னார். அதான் கடைசி காலிப்போ. ஏன்னா நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நாம கூட சொல்லிடுவோம், புருஷார்த்தம் பகவத் கைங்கரியம் தான். இப்போ நம்ம பல பேர் இங்கே கோவிலுக்கு வந்து சேவிச்சுட்டு போகிறோம், யாரை வேணா கேளுங்க, உங்களுக்கு எது புருஷார்த்தம்னா இல்லை ராம கைங்கரியம்.
என்ன பண்ணிடனா வந்துட்டு போனேனே, அதுதான் ராம கைங்கரியம்னு விடுவா. பெரிய புருஷார்த்தம்னா புருஷார்த்தம் கைங்கரியம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. கைங்கரியம் பண்ணுவது புருஷார்த்தமே தவிர இதுதான் கைங்கரியம்னு சொல்லுவது புருஷார்த்தம் அல்ல. சொல்லிட்டு போனோம்னா எல்லாரும் வீட்டுல இருந்து சொல்லிட்டு போடுவாளே, பண்ண வேண்டியதுன்னா புருஷார்த்தம். அதனாலே நம்ம எந்த பிராயஷ்சித்தம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அந்த பிராயஷ்சித்தத்தை செய்ய வேணுமோ இல்லையோ. பிராயஷ்சித்தோன்முகத்வதா தத் பூரணாச்ச, அந்த பிராயஷ்சித்தத்தை பண்ணி முடித்தால் சர்வே நஷ்யந்தி பாதசா, கால் கால் விதத்துல 4 கட்டுப்படும்னார். இப்ப 4 சொல்லியிருக்காரோ இல்லையோ. அதாவது நான் பண்ணிருக்கேங்கிறதுக்கு அனுதாபப்படுதல், இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லுதல், எது பிராயஷ்சித்தம்னு தேடுதல், பிராயஷ்சித்தத்தை செய்தல். அப்ப நாம பண்ணிருக்கிற கர்மங்கள் எல்லாம் கால் கால் வாசி இந்த ஒன்னொன்னுலையும் தொலைஞ்சிட்டே வரும். இப்படி நீ செய்யின்னு தேசிகன் தன்னுடைய கிரந்தத்தில் சொல்லி வச்சிருக்கார். இப்படி என் கீழே சொன்ன ஸ்லோகம் கூரத்தாழ்வானுடைய வைகுண்டஸ்தவத்திலேருந்து ஸ்லோகம். பாபைஹி அநாதி பவ சம்பவ வாசனோத்தைஹி, அநாதி காலமாக பவசம்பவ வாசனோத்தைஹி, பவசாகரமாகிற சம்சாரத்துல திரும்ப திரும்ப பிறந்திருக்கேன், அதனால எனக்கு வாசனை ஏற்பட்டு போச்சு. துக்கேஷு யஹ்கலு மிமங்ஷதி ஹந்த ஜந்து, அந்த துக்கத்திலேயே திரும்ப திரும்ப ஜந்து விழந்து புரளுகிறானே. இதுல என்ன ஆச்சரியப்பட்டார் கூரத்தாழ்வான்னா, அது வெறும் மலம் மூத்திரம், அதை போய் நம்ம உடம்புல பூசின்னு இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்காம பூசிக்கிறானே. அறான் ஒருத்தர். இப்ப நாமே போய் ஒரு அழுக்கு சேறு சகதியில விழுந்து புரள்றோம்னு வச்சுக்கோ, ஜுகுப்சை வேற வழி இல்லாத புரண்டா கூட விழுந்துட்டோம், தட்டிக்கிறோம் கிட்டிக்கிறோம், இது சரியா போச்சு அது சரியா போச்சு, வீட்டுக்கு போகணும் வேட்டியை மாத்திக்கணும் என்னென்னமோ சொல்லுவோம் இல்லையோ. ஆனா திரும்ப திரும்ப இந்த சம்சாரம் நன்னா இருக்குன்னு இவன் அனுபவிக்கிறத பார்த்தால் அப்ப இது மலமூத்திரம்னே தெரியல, இது சேரு சகதின்னு புரியாமல் கிடக்கிறான். அந்தோ துக்கேஷு யஹ்கலு மிமங்ஷதி ஹந்த ஜந்து. ஆனால் இவைகளை நீ வெறுமை விட்டுடுறதில்லை, இவர்களை எப்படியானு தூக்கி எடுக்கணுங்கிறதுக்காக தம் கேவலம் கிருபையைவ, உன்னுடைய கிருபையாலேயே சமுத்தரிஷன், இவர்களை மேலே எடுக்கணுங்கிறதுக்காக துஷ்கிருதஸ்த நன்னு நிஷ்கிருதி மாத்த சாஸ்திரை, அதனாலதான் சாஸ்திரத்தை படைத்து அதுல பிராயஷ்சித்த கர்மங்களையும் சொல்லி எப்படியான இத்த செய்து நீ முன்னுக்கு வா. ஒரு பிராயஷ்சித்தம் பண்ண முடியலையா, என் திருவடிகளே சரணம்னாலும் சொல்லு, என்ன நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிறாய் போலும் என்னங்க தெரிவித்தார். அப்ப பெருமான் தான் பிரகிருதி அகங்காரம் மமகாரம் அதனால ஏற்படுகிற சம்சாரம் இதித்தனையும் கேவலம் கிருபையாலேயே போக்குகிறான் இல்லையோ. அதைத்தான் பேய்முலை நஞ்சுண்டுன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். பேய்முலை பிரகிருதி நடக்கிற 2 முலைகளான அகங்காரம் மமகாரம், அதுல இருக்கிற நஞ்சு விஷப்பால், அதை உண்டு சம்சாரிகளை ரட்சித்து கொடுக்கிறான். உண்மை ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கணும், 2 நிமிஷம்தான் சம்பந்தம் மட்டும் அடியும் சொல்லலேன்னு. கீழே பார்த்தது முதலிலே கோபர்ணோசி கருத்மான், கருத்மான் புள்ளரையன்கோ பார்த்தோம். அப்புறம் வெள்ள வெளிச்செங்கின் பேரரவம் கேட்டலையோ, அப்புறம் பெய்முலை நஞ்சுண்டு. இது ஏது சம்பந்தம்னா கருடன் வேதாத்மா, அந்த வேகாத்மா வேகேஸ்வரன் ஓங்கார பிரபவா வேதாக, அதான் வெள்ள வெளிச்செங்கின் பேரரவம் கேட்டலையோ. ஓங்காரத்திலேருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம், அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கு மகாரவாச்சியனான ஜீவாத்மா சேஷபூதன் அடிமை என்று தெரிந்து கொள்ளுகிறோம். அதுல இருக்கிற மகாரத்தாலே பிரகிருதி 24 தத்துவம் அச்சித்து, அதை காட்டிலும் ம என்னும் 25வது எழுத்தாலே சொல்லப்படுகிற ஜீவாத்மா வேறுபட்டவன். பிரகிருதியை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டவன். மன ஞானே மன அவபோதனேன்னு தாத்துவல்யோ, ஞானமுடையவன் ஆத்மா மகாரத்தாலே சொல்லப்படுகிறார். ஞானமற்ற ஞானசூன்யமான ஜட பொருட்கள் 24 பொருட்கள். அப்ப ஓம்ங்கிறத்துல இருக்கிற ம ஜீவாத்மாவை சொல்லுகிறது. என்னன்னு சொல்லும், தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மான்னு சொல்லும். அப்ப வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ, நல்ல சங்கநாதமும் காதுல படலையா, அப்ப ஓம்ங்கிற சப்தத்தினுடைய அர்த்தம் படலையா, அப்ப தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன்கிறது படலையா. அப்ப பேய்மல நஞ்சுண்டு யாருக்கெல்லாம் அது படலையோ, பிரகிருதியினாலே வந்திருக்கிற அகங்கார மமகாரத்தை கண்ணனே தொலைத்து விடுகிறான். என்ன அந்த பாசுரத்திலே தெரிவித்தாள், கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சகடாசுரனை கொன்றதுங்கிறது காமக்ரோதங்களை முடித்தா போலே. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா ஜஹிசத்ரு மகாசனா மகாபாப்மா ஜஹிசத்ரும் மகாபாகோ வித்தி ஏனமிக வைரணம். காமக்ரோதங்களையும் தொலைத்தான், அகங்கார மமகாரங்களை தொலைக்கிறான். இது தொலைக்கிறான்ங்கிறது அகங்கார மமகாரம் நம்மளை மூடின்னு இருக்குன்னு எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம், ஓம்ங்கிற பிரணவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிரணவத்திலேருந்து பிறந்திருக்கிற வேதங்களாக ஆறு இருக்கிறார், புள்ளரையன்கோ இன்னும் பட்சிகளுக்கெல்லாம் அரசனான கருடன் இருக்கிறார். கருடோத்சவத்தை சேவிச்சாலே இந்த எண்ணம் வரணும். அவர் அவ்வளவு சிரத்தில் இப்படி எழுந்துடுறாரே,
அப்ப நான் தான் அவருக்கு அடிமை அப்படின்னு தெரிந்து கொள்ள வேணும் இல்லையோ? தெரிந்து கொண்டும் உள்ளே கிடக்கிறாயே பெண்ணே, பாகவத பிரபாவம் தெரியாதா? நீ இந்த கோஷ்டியில சேருன்னு கூப்பிட அவளும் இந்த கோஷ்டியிலே சேர எல்லாரும் பேய்ப்பெண்ணின் வீட்டின் வாசலுக்கு அடைந்தார்கள். இன்றைய பாசுரம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து தேசமுடையாய் தர நீ வான்னு கூப்பிட தேஜஸ் படைத்தவளான அந்த பெண்ணும் இந்த கோஷ்டியிலே சேர எல்லாருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்னு சரித்திரம். இப்போது 7வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண பிரார்த்திக்கிறேன்.